கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின அந்த நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்க்காமல் இருந்திருக்கலாம். நம்மளுடைய பேர் அநேக இடத்துல அவமானப்பட்ட இடத்துலையும் அல்லது வெட்கப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளுடைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி. எப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார், எப்போ நம்ம பேரை பெருமைப்படுத்துவார்? வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். தேவன் அழைக்கும் போது, நீ வாழ்ந்த உன்னோட சொந்த பந்தம், நீ இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா என்று சொன்ன உடனே கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவராய், யாரையும் பார்க்காதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் பார்க்காதபடிக்கு தன்னை அழைத்தவர் தன்னை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட போன ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உடனே அற்புதம் நடக்கலை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறலை. ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு நாள் வீணாகாதபடிக்கு குறிக்கப்பட்ட இடத்துல குறித்த நாளில் கர்த்தர் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாததுனால ஆபிரகாமும் சாராலும் அநேக இடத்துல வெட்கப்பட்டிருந்திருப்பாங்க, தலை குனிந்திருப்பாங்க. அவங்களுடைய பேரை குறித்து, அவங்க குடும்பத்தை குறித்து எவ்வளவோ அவமானப்பட்டு பேசியிருந்திருக்கலாம், தலை குனிந்திருந்திருக்கலாம், வெட்கப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம், இனி நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது என்ற சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் அழைத்தவரோ, அவர் வேறு பிரித்தவரோ, தெரிந்து கொண்டவரோ, வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரோ, அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னா முதலாவது நம்ம அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்துவத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம வாழ்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் பண்ணுகிற இடத்துல நம்மளுடைய பேரை பிசாசானவன மனிதர்களும் வேறு விதமாய் பேசினார்களோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிய, நம்மளும் ஆபிரகாமை போல கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை வேறுபிடித்திருக்கிறார். அநேகருக்காய் ஜெபிக்கும்படியாய், திருப்பலி நிற்கும்படியாய் கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை குடும்பத்தில் இருந்து நம்மளை வேறுபிடித்திருக்கிறார், நம்மளை இருக்கிற இடத்துலிருந்து கர்த்தர் வேறுபிடித்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட வருகிற நாட்களில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வாக்குத்தத்தத்திற்காய் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட திறப்பில் நிற்கும் பொழுது நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.